வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ள நிலையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா நேரலில் இணைந்திருக்கிறார். வணக்கம் செலினா, தற்போது வங்கக்கடலில் பெஞ்சல் புயலானது உருவானதை அடுத்து நீங்க இருக்கக்கூடிய அந்த காசிமேடு துறைமுகத்தில் எப்படி இருக்கிறது? மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு? விரிவான விவரங்கள். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பெங்கல் புயலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பிற்பகலில் உருவாகும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது புயல் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த புயலின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் தரைக்காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியை பொறுத்தவரையிலும் கடல் அலை கடும் சீற்றத்துடன் தான் காணப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே ஏற்கனவே மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடல் அலை என்பது கடுமையான சீற்றத்துடன் தான் காணப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே இங்கு இருக்கக்கூடியவர்கள் யாருமே மீன்பிடிக்க செல்லவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்களாகவே தற்பொழுது எப்படி கடல் சீற்றம் இருக்கிறதோ அதே போலதான் கடல் சீற்றம் என்பது இருக்கிறது. மேலும் நாளை கடல் சீற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்பொழுது மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. புயல் உருவான பிறகிலிருந்தே கடல் சீற்றம் என்பது தற்பொழுது சற்று அதிகமாக தான் காணப்பட்டு வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம், அதே போல புதுவை, காரைக்கால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கடல் சீற்றம் அதிகமாக தான் காணப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் பெங்கல் புயலாக மாறியது. தற்பொழுது இது திரிகோணமலைக்கு வடகிழக்கு திசையில் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல நாகப்பட்டினத்திற்கு 260 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கு 270 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகனமழை கூட இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தரைக்காற்றின் வேகம் என்பது 60 to 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று என்பது இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது காசிமேடு துறைமுகம் பகுதியை பொறுத்தவரையிலும் மழை என்பது சற்று அதிகமாக அதிகரித்து வரக்கூடிய காட்சிகளையும் நம் நேரலையில் பார்த்து வருகிறோம். அதே போல புயல் உருவாகுமா உருவாகாதா என்ற நிலைமை என்பது இருந்து வந்தது. இந்த நிலையில் புயல் உருவாகி இருக்கிறது. இது புயலாகவே கரையை கடக்குமா அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த பிறகு மீண்டும் கரையை கடக்க தொடங்குமா என்பது தொடர்பான விவரங்களை வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியான கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது. இன்று இரவுக்கு பிறகாகவே சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பெசநகர் கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை, காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரையிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு வரக்கூடிய பொதுமக்களையும் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் கடற்கரைக்கு யாரும் வரக்கூடாது என்ற எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையிலும் அங்கு பொதுமக்கள் செல்ஃபி எடுப்பது உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரையிலும் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. தற்போது வரையிலும் இந்த கடற்கரைகளை பொறுத்தவரையும் பார்த்தோம் என்றால் கடல் சற்று அதிகமாக தான் சீற்றத்தோடு காணப்படுகிறது. அதே போல மழையும் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. படிப்படியாக மழை என்பது இன்று மாலைக்கு பிறகாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தரைக்காற்றும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, அதே போல கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் மழை என்பது அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை பிற்பகல் வேளையில் தான் இது கரையை கடக்க தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகமும் மழையின் வேகமும் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பேரிடர் மீட்பு படையின் சார்பாகவும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மழை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு விரைந்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல
மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை கடந்த 23ஆம் தேதியே விடுக்கப்பட்டிருந்தது. அப்படி கடலுக்கு சென்றிருந்தாலும் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது வரையிலும் சென்னை பொறுத்தவரையிலுமே 4000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரைக்கு திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பேரிடர் மீட்பு படையின் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதேபோல தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பேரிடர் மீட்புத்துறை சார்பாகவும் பல்வேறு துறைகள் ஒன்றாக இணைந்து இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை பகுதிகளிலுமே காவல்துறையினரும் அதேபோல பேரிடர் மீட்பு படை உள்ளிட்டவர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது நம் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் சீற்றம் என்பது தற்பொழுது அதிகமாக தான் காணப்பட்டு வருகிறது. அனைத்து நுழைவாயில்களிலுமே காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களை தவிர மற்ற யாருக்கும் உள்ளே அனுமதி என்பது அளிக்கப்படவில்லை. மேலும் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டால் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உதவும் வகையில் NDRF அதேபோல SDRF காவல்துறையினர் அனைவருமே ஒன்றாக இணைந்து பணியில் ஈடுபடுவதற்கான அனைத்து பணிகளுமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.